வணக்கம். இது வாட் ஐ ஈட் இன் a டே vlog. இதே மாதிரி வாட் ஐ ஈட் இன் a வீக் vlog என்னோட சேனலில் இருக்குது. பட் இது வாட் ஐ ஈட் இன் a டே. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே மழை இருந்துச்சு. ஸோ பொறுமையாக தான் எழுந்திரிச்சோம். பட் என் அம்மா ரொம்பவே சீக்கிரமாக எழுந்திரிச்சு வகை வகையாக சமைச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரவா தோசை. ஸோ அதில் வந்து ஆனியன்லாம் போட்டு ரவா தோசை பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நார்மல் அரிசி மாவு தோசையும் இருந்துச்சு. 4 வகை சட்னி பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை சட்னி, அண்ட் செகண்ட் வந்து பிரண்டை சட்னி, அண்ட் இது வந்து வேர்க்கடலை சட்னி இருக்குல்ல, அதுலேயே வந்து நிறைய போட்டு என்னென்னமோ போட்டு அரைச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கார சட்னி. ஸோ மார்னிங்கை பொறுத்த வரைக்கும் 2 வகை தோசை, 4 வகை சட்னி பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சை பொறுத்த வரைக்கும் புளியோதரை வந்து கோவிலில் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொடி எப்படி அரைக்கணும் அதெல்லாம் வந்து யூடியூப்பை பார்த்து எல்லாமே பண்ணி அதை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்து அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் நைட் டின்னருக்கு 2 பூரி, அது கூட வந்து கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னருக்கு பூரி கிழங்கு தான் அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வாட் ஐ ஈட் இன் a டே vlog ஓவர். இதே மாதிரி வாட் ஐ ஈட் இன் a வீக் vlog, அதில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடிஷன், இந்த மாதிரி நிறைய vlog நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். Until then, bye bye.